இயக்குனர் அன்பு இயக்கத்தில் சண்முக பாண்டியன், கஸ்தூரி ராஜா, யாமினி சந்தர் உள்ளிட்ட பல நடிப்பில் இன்று வெளியான படைத்தலைவன் படத்தை பார்த்த ரசிகர்கள் படத்தை கொண்டாடி வருகின்றனர். விஜயகாந்த் என்றாலே லெக் கிக் தான் ஸ்பெஷல். தனது அப்பாவை போலவே விஜயகாந்த் மகன் சண்முக பாண்டியனும் முதல் ஷாட்டே காலை காட்டியபடிதான் சண்டை காட்சியுடன் என்ட்ரி கொடுத்துள்ளார் என்றும், சின்ன கேப்டன் தான் இவர் என்றும் விஜயகாந்த் ரசிகர்கள் சண்முக பாண்டியனை கொண்டாடி வருகின்றனர். விஜயகாந்த் மகன் நடிக்க வந்திருக்கும் நிலையில் அப்பா பெயரை காப்பாற்ற வேண்டும் என்றால் தொடர்ந்து இதேபோல நல்ல நல்ல கதைகளை தேர்வு செய்து அவர் நடிக்க வேண்டும். ஒரு சில இடங்களில் அவரது நடிப்பு இன்னும் பயிற்சி தேவை என்றும் தோன்றுகிறது. இன்னமும் உழைப்பை அதிகம் போட்டால்தான் நல்ல நடிகராக முடியும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். விஜய் நடித்த தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் விஜயகாந்த் மாஸ்க் அணிந்து விஜயகாந்த் போலவே விஜய் அறிமுக காட்சியில் நடித்திருப்பார். ஆனால் இந்த படத்தில் விஜயகாந்தை மீண்டும் கொண்டு வந்திருக்கின்றனர். அதுவும் ரமணா படத்தில் வரும் புரொஃபசர் கதாபாத்திரத்திலேயே விஜயகாந்த் வருகிறார் என்றும், கேப்டனை பார்த்ததே தங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்றும் படத்தை பாராட்டி வருகின்றனர். தேமுதிக தொண்டர்கள் மற்றும் விஜயகாந்த் ரசிகர்கள் மொத்தமாக இன்று வெளியான படைத்தலைவன் படத்தை பார்க்க குவிந்து விட்டார்கள். விஜயகாந்த் போலவே சினிமாவில் சண்முக பாண்டியன் பெரிய நடிகராக வேண்டும் என பலரும் வாழ்த்தி வருகின்றனர். சண்முக பாண்டியனை வைத்து ரமணா 2 படத்தை எடுக்கப் போவதாக AR முருகதாஸ் பேசிய நிலையில் இந்த படத்திலும் ரமணா கனெக்ஷன் இருப்பது குறிப்பிடத்தக்கது.